அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வாஷிங் மிஷினை கியர் பாக்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மேலே ட்ரம்மு மேலே இருக்கிற ரிம்மை கழட்டி சைடில் ஒரு கோல் போட்டு உள்ளே வாட்டர் இருக்கும், அதெல்லாம் ட்ரெயின் பண்ணி உள்ளே இருக்கிற வாட்டரெல்லாம் எடுத்துடணும். ட்ரம்முக்குள்ளே வாட்டர் ஸ்டோர் ஆகிருக்கும், அது சைடில் ஹோல் போட்டு தான் எடுக்கணும். எடுத்துகிட்டு ஃபுல்லாக ட்ரம் கேஸு எல்லாத்தையும் கரெக்டாக க்ளீன் பண்ணிடுங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா எல்லாம் பார்த்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே வர இந்த ப்ரெஷர் சுவிட்ச் லைனு, மெயினாக இந்த ப்ரெஷர் சுவிட்ச் லைன் நல்லா க்ளீன் பண்ணிடணும். கோஸ் சொருகிறது க்ளீன் பண்ணிட்டு உள்ளே இந்த சால்ட்டுக்கு வாட்டர்னால ஃபுல்லாக உப்பு படிஞ்சிருக்கும், அதெல்லாம் நல்லா ப்ரஷ் போட்டு ஒயர் ப்ரஷ் போட்டு தேய்ச்சி நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணிடுங்க. இதுதான் கியர் பாக்ஸு, ஒரு ஹையர் மாடலுங்க, ஹையர் 7 kg. இந்த கியர் பாக்ஸை சேஞ்ச் பண்ணலாம். பழைய கியர் பாக்ஸு பேரிங் ஜாம் ஆகிருக்கு, இது வேறு கியர் பாக்ஸே சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு வேறு கியர் பாக்ஸே சேஞ்ச் பண்ணிடலாம். அது சிங்கிள் டீத்து அது ஹெவி பாண்டு போட்டு அந்த சீலில் கரெக்டாக பேஸ்ட் போட்டுடணும். ஹெவி பாண்டு போட்டு அதுக்கப்புறம் தான் மேலே கியர் பாக்ஸை உட்கார வைக்கணும். சைடில் அந்த கெப்பாசிட்டர் போட்ட கேபிள் டை போட்டு அடிச்சிருக்காங்க, அது கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது, அதை கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அந்த கெப்பாசிட்டரும் மாற்றிடணும். கியர் பாக்ஸ் மாற்றுறப்ப அந்த கெப்பாசிட்டரும் மாற்றிடணும். 9.5 MFD போட்டிருப்பாங்க, ஒரு 10 கூட போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப அதிக ரேட்டிங்லையும் போடக்கூடாது, 12 அப்படியும் போடக்கூடாது, கம்மியான ரேட்டிங்லையும் போடக்கூடாது. ஒரு 0.5 ± போடலாம். How far will you go for love? Joe's had a cousin, season of diamonds on that shit. அடுத்து மோட்ரு ஃபிட் பண்ணிடலாம். நம்ம போடுற வீடியோலலாம் மெயினான பார்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு வீடியோவாக போடுவோம். ஃபுல்லாக போடுறது ஒன்றும் யூஸ் இல்லை. எது தேவையோ அதை மட்டும்தான் வீடியோவாக எடுத்து போடுறோம். மற்றது ரிமூவ் பண்ணுறது, டிஸ்மேண்டில் பண்ணுறதெல்லாம் அதை நம்ம கழட்டிக்கலாம். இது மெயினான இந்த கியர் பாக்ஸ் ஃபிட்டிங்கு, மோட்ரு ஃபிட்டிங்கு, இதுதானே நமக்கு
கொஞ்சம் மாற்றுறது கஷ்டமாக இருக்கிறதுனால இந்த மட்டும்தான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ போடுறேன். மோட்டர் லூஸ் பண்ணி பெல்ட்டை போட்டுருங்க. பெல்ட்டை போட்டு மோட்டரை லைட்டாக இழுத்து அந்த ஸ்க்ரூ டைட் பண்ணணும். டென்ஷன் பார்த்து அதை ஸ்க்ரூ டைட் பண்ணணும். பாருங்கள், லைட்டாக இழுத்து வச்சுக்கோங்க. இழுத்து வச்சு 2 பக்கமும் போல்ட்டை டைட் பண்ணணும். டென்ஷன் பார்த்து கரெக்டாக டைட் பண்ணலாம். கியர் பாக்ஸ் கார்டு போட்டுடலாம். போட்டுட்டு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு டைம் ரீடைட் செக் பண்ணிடணும். இது நமக்கு தெரியாமல் கூட எதுவும் ஒரு 2 போல்ட்டுக்கான லூஸாக இருந்ததுன்னா மிஷின் ரன்னிங்கில் இருக்கிறப்ப கடன்னு சவுண்டு வரும். அது நம்ம வேறு ஏதாவது மேஜர் கம்ப்ளைண்ட்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஒரு டைம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு டைம் ரீசெக் பண்ணிடுறது நல்லது. ஓகேங்க, ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு, எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு, கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு. இந்த பெல்லோஸ் அடுத்து மாட்டணும். வாட்டர் அவுட்லெட்டுக்கு பெல்லோஸ், அதில் தான் உங்களுக்கு 2 கண்ட்ரோல் இருக்கும். ஒரே இதில் 2 கண்ட்ரோல் இருக்கும். இந்த பெல்லோஸ் மாட்டுறப்ப அந்த ஒயிட் கலர் லிவரு வெளியே வரும். இந்த டார்க் மோட்ரு இழுக்கிறப்ப பெல்லோஸும் ஓப்பன் ஆகும், அந்த லிவரும் வெளியே வரணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்பின்னு ஸ்டார்ட் ஆகும். பாருங்கள், ஃபுல்லாக ஃபிட் பண்ணியாச்சு. கெப்பாசிட்டரும் புது கெப்பாசிட்டர் மாற்றியாச்சு. 10 mFD கெப்பாசிட்டர் மாற்றியாச்சு. பெல்லோஸும் ஃபிட் பண்ணியாச்சு. இந்த லிவர் வந்து நீங்கள் மாட்டிக்கிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸ்பின்னு போட்டிங்கன்னா பல்சேட்டர் மட்டும் சுற்றுச்சுன்னா அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, சின்ன ஸ்க்ரூ. அந்த ஸ்க்ரூவில் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பின்னு சேர்த்து ரொட்டேட் ஆகிற மாதிரி செட் ஆகிடும். பாருங்கள், இது பேக் சைடு வந்து எப்போயும் நம்ம ஒயிட் கலர் கொடுக்கணும். ஒயிட் கலரு சஸ்பென்ஷன் தான் பேக் சைடு கொடுக்கணும். ப்ளூ கலர் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு கொடுக்கணும். அது ஹையர் மாடல்.